ஆப்டியூசேங்கள் ட்ரையேங்கள் என்பதை விரிகோண முக்கோணம் என்று கூறுவார்கள். அப்படியென்றால் என்னம்மா? முக்கோணத்தின் ஒரு உட்கோணம் 90 பாகைக்கு மிகையாக இருந்தால் அதை விரிகோண முக்கோணம் என்று கூறுவார்கள். புரியலம்மா. இந்த முக்கோணத்தின் ஏதாவது ஒரு உட்கோணம் 90 பாகைக்கு மிகையாக இருக்கா? இருக்கு. அப்படியென்றால் இதை விரிகோண முக்கோணம் என்று கூறுவார்கள். கோணங்களைப் பற்றி ஆழமாக அறிந்து கொள்ள இந்த சேனலில் ஏற்றப்பட்ட 5 காணொளிகளை வரிசையாக பார்க்கவும். இங்கே கிளிக் பண்ணி அதை பார்க்கலாம் அல்லது டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி அதை பார்க்கலாம். காணொளிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும், பிறகு பெல் பட்டனை அழுத்தவும்.